சாமுவேல், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எப்படி அனுமானிக்க வேண்டியிருக்கிறது? ஏன்னா ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்டை நோக்கி சண்முகம் நகர்த்துறாரு. இது என்னென்னா, மதச்சார்பற்ற கூட்டணி இல்லை நீங்கள் இருக்கீங்களா இல்லை தொடர்றீங்களான்னு செய்தியாளர் கேள்வி வைக்கிறாங்க. ஏங்க மதச்சார்பற்ற கூட்டணி நாங்கள் இருக்கிறோமா இல்லையாங்கிற விஷயம் இல்லைங்க, அப்படி ஒரு கூட்டணியும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறார். என்ன புரிந்து கொள்வது? நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. இந்த மாற்றங்கள் நான் சொன்ன மாதிரி இது எவ்வளோ பேர் இதை விரும்புகிறோம், எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறோம் என்பதில் பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகீழ் மாற்றம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அணிகளில் ஏற்பட்டிருக்கு. அது மதச்சார்பற்ற கூட்டணியில் மட்டுமல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மட்டுமல்ல, மறுபுறத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிலையும் அங்கேயும் இருந்த கட்சிகளில் ஒரு பகுதி எதிர்க்கிறாங்க, ஒரு பகுதி ஆதரிக்கிறாங்க, இன்னும் சில கட்சிகள் நடுநிலை வைக்கிறாங்க. அதே போல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்த கட்சிகளில் சில கட்சிகள் அந்த அணியை நடுநிலை வைக்கிறாங்க. சில கட்சிகள் பங்கேற்கிறாங்க, அமைச்சரவையிலே பங்கெடுக்கிறாங்க. சில கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிற நிலைமை ஏற்படுது. அப்போ இது தேர்தலுக்கு முன்பாக இருந்த நிலைமையில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை அதான் நான் சொன்னேன், நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த மாற்றத்தை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ என்டிஏவே இல்லை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், ஏறக்குறைய சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்குற போது பிஜேபி ஒரு நிலையை கையாண்டிருக்காங்க. அதே அணியில் இருந்த பாமக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஏடிஎம்கே 2 விதமாக முடிவு எடுக்கிறாங்க. அப்படின்றத அந்த அணியை பார்க்குறோம். அதே போல் தான் இந்த பக்கம் இவங்க உள்ள அமைச்சரவையில் பங்கெடுக்கிறது, வெளியிலிருந்து ஆதரிப்பது என்கிற முறையில் இவங்க முடிவுகள் இந்த அணிலையும் வருது. அப்போ இந்த மாற்றங்கள் நமக்கு எதை உணர்த்துன்னு சொல்லி சொன்னால், தேர்தலுக்கு முன்பாக இருந்த 2 அணிகள் என்பது இப்போது இல்லைங்கிறத சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பொதுவாக பத்திரிகையாளர்கள் எதை லீட் பண்ணுறாங்கன்ற ஒரு செய்தி இருக்குல்ல, நீங்கள் உண்மையிலேயே அதில் நிறையா விஷயங்களை லீட் பண்ணியிருக்க முடியும். அதில் தாவேக அரசுக்கு நாங்கள் ஏன் ஆதரவு கொடுத்தோம் என்பதை லீட் பண்ணிடலாம். அது நீங்கள் இந்த தோழர் சண்முகம் பல தடவை சொல்லிட்டார், நாங்கள் ஏன் இதுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு. ஃப்ரம் த 8ஆம் தேதி ஐ திங்க் ஒரு மாதம் காலமாக அது பேசி கொண்டு இருக்கும். ஆனால் இங்கே என்ன கேள்வி வருகிறது என்றால், நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா, அதான் கேள்வி. அப்போ அதற்கான பதிலை தான் அவர் சொல்கிறார். இதே சிபிஐயினுடைய மாநில செயற்குழு வீரபாண்டியன் அவர்கள்ட்ட கேட்கும்போது, ஒருவேளை தோழர் சண்முகம் இது போன்ற மனதில் வைத்துக்கொண்டு அப்படி சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ ரஜினி அவர்கள் சொன்னது போல் அவர் சொன்னார். ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா, நாங்கள் செயற்குழு கூடி மாநில தலைவர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் கலந்து ஆலோசித்து நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் சண்முகம் அவர்கள் சொன்ன திட்டவட்டமாக சொல்கிறார், அது இல்லை, அப்படி ஒரு கூட்டணியே இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்தியா கூட்டணி நாங்கள் தொடர்றோம், இந்தியா கூட்டணி திமுக இல்லை, அதுக்கு அவங்க காரணம் தெரிவிச்சிட்டாங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒருவேளை தாவேக்காவுக்கு நம்ம முழுமையான அந்த கூட்டணியோட நகர்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையாங்க. அதே பேட்டியில் மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஒத்த பிரச்சனையில், அதாவது இணைந்து செயல்பட வேண்டிய பிரச்சனையில் நிச்சயமாக திமுகவோட இணைந்து செயல்பட வேண்டிய தேவைகள் வருகிற போது நாங்கள் செயல்படுவோம் என்பதை அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இப்போ என்ன அதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது அப்படி ஒரு தேவை. இப்போ நீட்டு பிரச்சனை வந்தது. இப்போ அவங்க திராவிடர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. சிபிஎம் முதல்ல பங்கெடுத்தோம், சிபிஐ பங்கெடுத்தது. இது மாதிரியான சூழல் இப்போ தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிரான பிரச்சனைகள் வருகிற போது, மாநில உரிமைகளுக்கு எதிரான பிரச்சனை வருகிற போது நிச்சயமாக திமுகவும் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தல் கூட்டணிங்கிற வார்த்தையவே பொதுவாக தமிழ்நாட்டில் அப்படி புரிந்து கொள்ளப்படுறது தேர்தல் உடன்பாடு தான். அது தேர்தல் அது கடந்த 7 ஆண்டு காலமாக நம்ம பார்க்குற போது அது 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், இடையில உள்ளாட்சி தேர்தல், இப்படி ஒரு நீண்ட டிராவல் திமுகவோட மற்ற கட்சிகளுக்கு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதுக்கு என்ன அடிப்படையான காரணம்? ஒன்றிய பாஜக அரசாங்கம் அதனுடைய நடவடிக்கைகள் எதிர்ப்பு என்கிற முறையில் தான் இந்த அணி ஒரு செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்போ நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருந்திருக்கீங்க. நிச்சயமா நாங்கள் தான் பலமுறை தெளிவுபடுத்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு நண்பர் திமுக சேர்ந்த நண்பர் ரஜினியே சொன்ன அடிப்படையில் திமுக அரசு இருக்கிற போது நிறைய பிரச்சனைகளில் மாறுபட்டிருக்கோம். இப்போ தாவேக அரசு வருகிற போது நாங்கள் அந்த ஜோதிடர் பிரச்சனையில் மாறுபட்டோம். இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நிர்மல்குமார் நேற்று பேசியிருக்கிறார், அதை நம்ம வரவேற்கிறோம். அதனால் இப்போ பிரச்சனைக்கு பிரச்சனை தான், நாங்கள் தெளிவாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். தாவேகாவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்கு பிரச்சனை என்கிற முறையில் தான் நாங்கள் அணுகுமுறை. இப்போ திமுகவை பற்றி எங்கள் நிர்ணயிப்பில்
நாங்கள் அவ்வளோ சாதாரணமாக அதை நினைக்கல. இப்போ உதாரணமாக பினராயி விஜயன் அவர் வீட்டில் இடி ரைடு, அவருடைய மகள் வீட்டில் இடி ரைடு, அது பினராயி விஜயன் வீட்டில் ரைடு என்கிற முறையில் செய்தி பரப்பப்பட்டது. அவருடைய மகள் வீடு என்கிற முறையில் இப்போ இந்திய அளவில் 3 முக்கியமான ஆளுமைகள் தான் அதை வந்து எதிர்த்து கேள்வி எழுப்புகிறாங்க, கண்டிச்சிருக்காங்க. அதில் முதல் குரல் காலை 9 மணிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டித்தாங்க. அதன் பிறகு தேஜஸ்வி, அப்புறம் வந்து கெஜ்ரிவால் கண்டித்தாங்க. அதனால் திமுகவினுடைய இந்த பங்களிப்பை நாங்கள் நிச்சயமாக ஒருபோதும் புறந்தள்ளக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த பேட்டியில் எங்கே மாறுபடுறோம் அப்படின்னு சொன்னால், எங்கள்கிட்ட அனுமதி பெற்று தான் போய் ஆதரித்தாங்க என்று திமுக அடுத்தடுத்து சொல்வதில் நாங்கள் மாறுபடுறோம். அப்படி ஒரு கட்சி இது வந்து இப்போ அதாவது தேர்தலில் வெற்றி பெறுகிறோம், வெற்றி பெற்ற உடனே அந்த அணியிலிருந்து வெற்றி பெற்றோம் என்பதற்காக திமுக தலைமையிட்ட போய் அவர் நண்பர் சொன்ன அடிப்படையில் நம்ம வந்து நன்றி தெரிவிக்க போகிறோம். அதன் பிறகு எங்களுடைய மாநில குழு வந்து மிக சுதந்திரமாக கூடி முடிவெடுத்து கடந்த 8ஆம் தேதி கூடி முடிவெடுத்து, அது எவ்வளோ பரபரப்பாக இருந்து உங்களுக்கு தெரியும். அது சுதந்திரமாக முடிவெடுத்து ஆதரித்தால் என்ன, ஆதரிக்காமல் இருந்தால் என்ன என்கிற முறையில் தான் நம்ம அதை வந்து பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த கண்ணோட்டம் தான் இப்போ திமுக அந்த அணியே இல்லை அப்படின்ற மாதிரினா அதுதான் ஒரு புறத்தோற்றமாக இருக்குது நம்ம பார்க்குற போது. இல்லை இதெல்லாம் சார் நம்ம வார்த்தைகளை ஜோடித்து நம்ம சொல்கிறது இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு புறத்தோற்றம் வந்து இருக்கிறதாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக 2016 மக்கள் நல கூட்டணிக்கு அப்புறமாக 10 ஆண்டு காலமாக நீங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்துட்டு வர்றீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அது நிர்பந்தத்தின் அடிப்படையிலோ அல்லது நீங்கள் வந்து 2019 2016 நீங்கள் நிற்கல. அதுக்கப்புறம் அது அதான் சொன்னேன், மக்கள் நல கூட்டணிக்கு அப்புறமா அதுக்கு பின்னாடியாக நீங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டு வரீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிறது தான் நீங்கள் இங்கே வச்சிருந்த பேர். அதற்கப்புறம் உருவானதான் இந்தியா கூட்டணி. ஏற்கிறீர்களா? அப்போ அந்த சூழல் தான் இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டணியே இல்லைன்னு சொல்லி வரும்போது இந்த 1 மாத காலத்துக்குள்ள அது ஒரு டிசால்வ் ஆயிருக்காங்கிறது தான் கேள்வி வருதுங்க. இல்லை, அதில் இருந்த கட்சிகள் பூரா அப்படி தானே இருக்குது. நம்ம பார்க்குற போது அதில் இருக்க முக்கியமான பங்கு வகித்தது காங்கிரஸ். அதில் அதுக்கு அடுத்தபடியாக சிபிஎம், சிபிஐ, விசிகா. இப்போ இந்த கட்சிகள் வந்து அதில் இல்லைங்கிற போது அந்த அணி இல்லைங்கிற ஒரு தோற்றம் தானே ஏற்பட்டிருக்கு. தோற்றம் இல்லை சார், இருக்கா இல்லை அதுதானே ஏற்பட்டிருக்கு. இப்போது அதான் நான் சொல்கிறேன், நாளைக்கு திமுக தலைமையில் ஒரு மாநில உரிமைக்கான ஒரு போராட்டத்தை திமுக முன்னெடுத்தால் அது பிரச்சனை அடிப்படையில் அதில் வந்து சிபிஎம் பங்கேற்குமா எடுக்காதா என்ற முடிவை நம்ம எடுப்போம். இதில் ஒன்றும் குழப்பத்துக்கு இடமே இல்லையா? என்னென்னா, இப்போ நான் எய்தர் இதில் இருக்கேன் அதில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் சிச்சுவேஷன் பேஸில் இஷ்யூ பேஸில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. அது என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்ங்கிறது உறுதிப்படுத்த முடியலையாங்கிறதான் கேள்வி. அப்போ குழப்பமான மனநிலையே இடதுசாரிகள் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா நாங்கள் சிபிஎம்மாக இருக்கிறோம். எப்போதும் எங்களுடைய சொந்த அடையாளத்தை எதற்காக நாங்கள் இழக்க போகிறதே கிடையாது. இது வந்து இப்போ நண்பரே சொன்னார், கூட்டணியில் சேர்றதுனால உங்கள் அடையாளம் அழிஞ்சு போயிருமா? அப்படின்னா நீங்கள் 2019 இது வரைக்கும் உங்கள் கூட்டணி அழிஞ்சு போயிருக்கணும் இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். தேர்தல் உடன்பாடு என்பது வேற, கூட்டணி என்பது வேற. எப்போதுமே சிபிஎம்மோட டிராவல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய ஃபோர்ஸாக பிஜேபி எமர்ஜ் ஆகிறது வரைக்கும் எங்கே காங்கிரஸ் இருக்கோ அதற்கு எதிரணியில் நாங்கள் இருந்திருக்கிறோம். எந்த இடத்துலையும் காங்கிரஸோட நாங்கள் இருந்ததே கிடையாது. ஏனென்றால் எங்கள் பார்ட்டியினுடைய கொள்கை வழிபட்ட விஷயத்தில் காங்கிரஸ் என்பது இந்த நாட்டில் கூடிய ஒரு பெருமுதலாளியினுடைய கட்சி. ஆகவே காங்கிரஸ் எதிர்ப்பு என்பது தான் சிபிஎம்னுடைய துவக்க காலத்தில் இருந்து. அதில் நாங்கள் இடர்படவே இல்லை. எப்போது பிஜேபி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக வளர்ந்து வருகிறதோ அப்போது காங்கிரஸையும் இணைத்து கொண்டு பிஜேபி எதிர்க்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்குமே தவிர அப்படி தான் நம்ம இதை வந்து பார்க்குறோம். ஆனால் வெளியிருந்து பார்க்கின்ற போது ஒரு மாறுபட்ட அல்லது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் வந்து அதில் தெரிகிறதுன்னு நம்ம பேசுவோம். சிவசங்கர் அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். நாளைக்கு இடைத்தேர்தல் வருது, ஏன்னா நம்ம வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் தட். அந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது. அப்படிங்கும்போது ஆதரவு ஒரு கட்சிக்கு, அரசுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க எல்லாம் அரசுக்கு ஆதரவு. இடைத்தேர்தலில் திமுக ஆதரவு எப்படி இருக்கும்? என்ன பொசிஷன் இருக்கு? ஒண்ணு இந்த பக்கம் வரணும், இல்ல அது மாதிரி ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆப்ஷன் இருக்குல, ப்ராபபிலிட்டி படி, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கேள்விக்கான விலை தான் அங்கதான் நான் மறுபடியும் அந்த பாயிண்ட் நோக்கி நான் எடுத்துறேன்னா, மதச்சார்பற்ற கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பொசிஷன் என்ன பண்ண போறாங்க, என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கறத கேள்வியாகும். அதாவது நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு தேர்தலை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற கட்சிகளை மதிப்பீடு செய்யலாம், இடதுசாரி கட்சிகளை அப்படி நீங்கள் மதிப்பீடு செய்ய முடியாது. இல்லை சார், இல்லை சரி, இப்போ நான் ஒரு நிமிஷம் நான் அப்படி ஒரு கேள்வி சார். இப்போ நம்ம தேர்தலை வைத்து நீங்கள் ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுடைய கருத்தை நான் ஏற்கிறேன். அதுக்கான என்ன காரணம்? இல்லை, நான் உங்கள் கருத்தை ஏற்கிறேன். நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்கள் கருத்தை ஏற்கிறேன். அப்படியானால்
தேர்தலில் புறக்கணிக்கிறீர்களா? தேர்தலை சந்திக்காமல் புறக்கணிக்கிறீர்களா? தேர்தல் நீங்க தானே ஜனநாயக ஒரு கடமை தானே, அது நிக்கிறீங்க தானே அதுல. அதான் நான் திருப்பி சொல்றேன். அதாவது இல்லைங்க, ஒரு நிமிஷம். அதாவது சீட்டு என்பதற்காக மட்டும் போறவங்களா இருந்தால், அல்லது இந்த தாவேகா அரசு என்ன தப்பு பண்ணாலும் சிபிஎம் ஆதரிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மணிக்கு ஒரு தடவை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறோமே நாங்கள் இந்த அரசு. இப்போ நண்பர் அவர் சொன்ன இல்லை, நீங்கள் கேட்குறது வெறும் லாஜிக். அதாவது 1, 2, 3 மட்டும் அரசியல் கணக்கு அல்ல, மற்ற கட்சிக்கு அது பொருந்தும், எங்களுக்கு அது பொருந்தாது. பல நேரங்களில் மக்கள் மக்களுடைய உணர்வுக்கு மாறாக கூட நாங்கள் முடிவுகள் எடுத்திருக்கிறோம். காரணம், இந்த முடிவு தான் சரி என்று வருகிற போது ஜனங்க பூரா ஒரு சைடு நிற்கிறாங்க என்பதற்காக அந்த நிர்பந்தத்தால் நாங்கள் போனதே கிடையாது. ஜனங்க தப்பாக நினச்சிக்கிடுவாங்க. அதாவது எது அறம் சார்ந்த அரசியலாக இருக்குமோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது நாள் வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் நாட்டில் பிரதமர் பதவி வருகிற போதே வேண்டான்னு சொன்ன ஒரு கட்சி நீங்கள் இந்திய வரலாற்றில் காமிங்க, சொன்னமா சொல்லலையா? நாங்கள் அதெல்லாம் சும்மா வெறும் ஜோக்காது. பிரதமர் பதவி ஒரு வார காலம் எங்களுக்காக காத்திருந்ததா இல்லையா? இப்போ தோழர் ஜோதிபாஸுக்காக இந்த நாட்டினுடைய பிரதமர் பதவியே வேண்டாம்னு சொன்னோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பழம்பெருமையை பேசி தப்பிக்க விரும்பலை. நீங்கள் சொன்னது ஒரு கொஸ்டினாக கண்டிப்பாக நிச்சயமாக அது அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி தான். நாளைக்கு ஒரு இடைத்தேர்தல் வருது, இந்த பக்கம் தாவேகா அரசு இருக்குது, திமுக தலைமையிலான ஒரு அணி, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மக்கள் என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க? உண்மையிலே ரொம்ப நியாயமான கேள்வி, நான் மறுக்கலை அந்த கேள்வி. அந்த கேள்வியில் இந்த அரசாங்கத்தை விட்டுட்டு திமுகவோட அப்படின்ற மாதிரி போனால் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க என்கிற உங்களுடைய கேள்வி ஒரு அடிப்படை இல்லாத கேள்வி. நான் சொல்ல வரல. அந்த இடத்துல டெட்லாக் அப்படிங்கிற உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல அப்படி இல்ல அந்த இடத்துல தான் நான் ஏற்க மறுக்கிறேன். அந்த இடத்துல ஆப்ஷன் கிடையாது. இல்ல அப்படி ஆப்ஷன் இல்ல. அப்படி ஆப்ஷன் சொல்றீங்க. இப்போ இன்னொரு ஆப்ஷன் இல்ல சார். எலெக்ஷன் தான் பாய்காட் பண்ணலாம். ரஜினி சொன்னாரு ஒரு 6 மாசம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? 6 மாதம் இருக்கு. இல்ல அப்கமிங் எலெக்ஷன் அதுதான் சார். நான் 4 நாளைக்கு முன்னாடி முக்கியமான செய்தி, ஒரு நிமிஷம், 4 நாளைக்கு முன்னாடி முக்கியமான செய்தி. அது இடதுசாரி கட்சியில் மட்டும் சந்திச்சு பேசுனதுனால அது பெருசாக வெளியே வரல. நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐஎம்எல் 3 கட்சியும் எங்களுடைய அலுவலகத்தில் சந்தித்து பேசி தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் வேகமாக மாறி வருகிறது. இடதுசாரிகளுடைய தேவை மிக அதிகமாக மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்ற முறையில் 3 கட்சிகளும் சந்தித்து பேசியிருக்கிறோம். நாங்கள் 2 கட்சிகளும் சேர்ந்து தனியாக தேர்தல் நின்னது இல்லையா? நீங்களே விளக்கிடலாம். அதாவது இந்த என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்கன்னு சொன்னா ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், பைனரியா இருக்கு. நான் சொல்றேன் ஏன் சொல்றேன்னு. இப்ப இடைத்தேர்தல் வருது, நீங்க உள்ளாட்சி தேர்தல் பொசிஷன் நம்ம பேசுறோம். அப்கமிங் எலெக்ஷன் இடைத்தேர்தல் 6 months பிஃபோர் நம்ம நடத்தி ஆகணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில்? அவங்க ஒரு பார் வைக்கிறாங்க, இதுக்கு அடிப்படையில் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியிருந்து ஆதரவு. இன்னைக்கு இப்ப விசிகாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலோ, ஐயுஎம்எலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலோ, காங்கிரஸ் இருக்கக்கூடிய சூழலோ இடதுசாரிகளுக்கு கிடையாது. அங்கதான் என்ன மூவ் பண்றாங்கன்னா, நாங்க திமுகவோட ஆதரவு நிலைப்பாடுன்னு சொன்னா அவங்களை என்ன கேள்வி எழும் நீங்க அனுமானிக்கிறீங்க? நீங்க 4 பேர் நீங்க இந்த ஆதரவு திமுக பக்கம் வர்றீங்க அப்படின்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மெஜாரிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க லாஸ் பண்ணுவாங்க. இவங்களோட 4 பேர் வெளியே வர்றாங்க அப்படின்னா அங்க மெஜாரிட்டிக்கு நீங்க என்ன காரணத்துக்காக நீங்க ஆதரவு கொடுத்தேன்னு சொன்னீங்க? நீங்க என்ன அடுத்த ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் இல்ல. ஒரு நிமிஷம், அடுத்த ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் இல்ல. அடுத்து என்ன வருகிற மக்கள் யோசிப்பாங்கல்ல, நீங்க 4 பேர் நீங்க என்ன காரணத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க 4 பேர் வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஆப்ஷன் அங்க நீங்க வாட் வில் பி இன் தி நெக்ஸ்ட் அடுத்த மந்த்ல அதான் நடக்கும். இந்த கேள்விக்கு பதில் சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் மூல தாவேகோட கூட்டணி கட்சிகளா மாறுமா? என்னை பொறுத்தவரை அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் சார். அவர் அண்ணன் சொன்னதுல ஒன்று அவர் கிளியரா சொல்றார் சார். பிஜேபி ஃபோர்ஸஸ் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோட நாங்க கூட்டணின்றார் சார். இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நடத்தப்படுகிற கூட்டத்தில் போய் பங்கேற்றுனா மோடி கோச்சிப்பாருன்னு யார் அதில் பங்கேற்காம தவிர்த்தது? ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு போகிறப்போ ஏன் காங்கிரஸ் கட்சியையோ ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த நிர்வாகிகளோ ஏன் முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்காம வந்தார்? இந்த விஷயம்லாம் அவங்க யோசிச்சு பார்த்து இதுவும் ஒரு பிஜேபியோட இன்னொரு அணிதான தீர்மானித்தால் அவர்கள் என்ன முடிவு அவங்க எடுக்க போறாங்க. தாவேகா பங்கு பெறல நீங்க சொல்ல வந்தீங்கன்னா, தாவேகாவுக்கு ஒண்ணு அழைப்பு வரலன்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பங்கேற்கல, திமுகவும் பங்கேற்கல. அந்த பாயிண்ட் இருக்கு. திமுக எப்பயோ சொல்லிடுச்சு நாங்க பங்கேற்க மாட்டோம். காங்கிரஸை கூட வச்சுன்னு அவங்க பங்கேற்காதது என்பது சார் அதுல இன்னொரு ரீசன். அரவிந்த் கெஜ்ரிவாலும் பங்கேற்கல. அந்த பாயிண்ட் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அவரும் பங்கேற்கலன்னு அது அந்த அரவிந்த் கெஜ்ரிவால உள்ளபடியா சொல்ற பெருமைக்காகலாம் சொல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தியா கூட்டணியில இருந்தார்னா அதுக்கு முக்கிய காரணம் திமுகக்காக இங்க பிரச்சாரம் பண்ணார். 2026 தேர்தலில் அவர் இங்கே பிரச்சாரம் பண்ணார். இது மாதிரி திமுக இல்லை என்ற காரணத்தினால் சில கட்சிகள் இந்தியா கூட்டணியை விட்டு விலகி செல்லலாம். அது நேச்சர். ஏன்னா
திமுகன்றது ஒரு நல்ல ஒரு அந்த இந்தியா கூட்டணி வந்து ப்ளே பண்ணிச்சு சார். விஜய் அவர்கள் அங்கே போய் வந்து பங்கேற்காததுக்கு இன்னொரு ரீசன் ஒன்று இருக்கலாம். அங்கே போனால் பேசணும், இவர் வந்து வாயை திறக்க மாட்டுறாரு. அங்கே கூட்டத்தில் பேச வீட்டில் வந்து இப்போ இது பதிவு போட முடியாது, ஏன்னா அங்கே பேசி ஆகணும். ஏன்னா அங்கே எல்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க வந்து கட்சிக்கு, அதாவது கட்சி தலைவர்கள், அதாவது 23 கட்சி தலைவர்கள்லாம் போயிருக்காங்க சார். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் பிஜேபிக்கு பயந்து, நம்ம இந்தியா கூட்டணியில் ஒரு ஆள் ஆகிட்டோம்னா பிஜேபி கிட்டேருந்து நமக்கு ஏதாவது சிக்கல் வருமோ அப்படின்ற காரணத்திற்காக அவர் வந்து போகாமல் தவிர்த்திருக்கலாம். இப்படி அவங்களுடைய கண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு இவரும் ஒரு பிஜேபி ஃபோர்ஸஸ்ல ஒருத்தர் தான் அப்படின்னு அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் எந்த கூட்டணியோ அது அவர்கள் முடிவெடுத்து முடிவெடுக்கட்டும். கரெக்ட், அது முடிவெடுக்கட்டும், அவங்களுடைய கட்சியுடைய விருப்பம். நான் அதை ஏற்கல, அதை ஏற்கிறேன், நம்ம இருக்கல. ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா, திமுக தனித்து நிற்கிறது என்கின்ற அடிப்படையில் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு நிலைப்பாடு வந்து போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, தோழமை கட்சிகளை தான் அங்கே ஏற்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறுபடியும் அதே கேள்வி வருது, நாளை இவர்கள் எங்கு செல்வார்கள் அல்லது இங்கு நிற்கிறார்கள் என்கிற கேள்வி வருது. திமுக மறுபடியும் ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றதா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்ப திமுக மேல வந்து செலுத்துறீங்க. திமுக நான் சிம்பதி வரல, விடப்பட்டது. நான் சிம்பதி கேட்கல, சூழ்நிலை திமுக என்ன பண்ண போகுது அப்படின்னா சார், நான் கிளியரா சொல்றேன், திமுக தனித்து நின்றாலும் தேர்தலிலே வெற்றி பெறும். தேர்தலிலே இப்போது தோத்துட்டோம்னா அவ்வளவுதான், கட்சியை வேணான்னு விட்டுட்டு போற இயக்கம் திமுக இல்லை. திமுக வந்து களத்துல எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்து கொண்டு நான் இதுல எதுவுமே சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி நான் சிம்பதி கிரியேட் பண்ணல. வாட் நெக்ஸ்ட் தான் நான் கேள்வி கேட்டேன். நீங்க இது வந்து இது அவங்க ஒருவேளை இது விட்டுட்டு போனனால அது இயக்கம் டிசால்வ் அப்படி நான் அந்த மீனிங்ல கேட்கல. வாட் நெக்ஸ்ட் என்ன, இப்போ ஒருவேளை சிபிஎம் இதே முடிவு எடுக்கிறது, இப்போ நீங்க சொன்னீங்க விசிகே எங்களுடைய ரிலேபிள் பார்ட்னரா இருந்தாங்க, இப்போ அங்க பக்கம் போயிட்டாங்க. ஐயுஎம்எல் இங்கே கூடவே டிராவல் பண்ணாங்க, அவங்க அமைச்சரவையில் பங்கேற்று இருக்காங்க. சிபிஎம் சிபிஐ வந்து வெளியில் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அப்படின்னா நீங்கள் உங்க கூட்டணியில நின்று ஆதரவு வாங்கி நின்ன கட்சியில் நின்றவர்கள் இல்லை, இவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க போது என்ன செய்ய போகிறது திமுக? அதுதான் அடுத்து வருகிற தேர்தலில் திமுக தனியாக களமாடும். ஒருவேளை இடதுசாரிகள் எங்கள் கூட்டணியில் இணைய விரும்பினால் அவர்களை திமுக வரவேற்கும். இதுதான் எங்களோட ஸ்டாண்ட். இந்த இடைத்தேர்தலில் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி வருபவர்களை வரவேற்கும். இல்லை என்றால் திமுக தனித்து நிற்கும். எல்லா அதாவது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து தனிச்சு தான் போடும். பாசிபிலிட்டி சொல்லுங்களேன். இல்ல அப்படி அவங்க பேசி பார்த்தாங்க. இல்ல பாசிபிலிட்டி சொல்லுங்களேன், பாசிபிலிட்டி சொல்லுங்க. எனக்கு தனிச்சு நிக்கிறது என்ன பாசிபிலிட்டி? தனித்து இல்ல கூட்டணி சொல்லுங்க. இப்ப சிபி தனித்து நிக்கிறதுல ஒண்ணு பாசிபிள். அதில் நீங்க வந்து அவங்க கூட்டணிக்கு வராங்களா இல்லையான்ற திமுக முடிவு பண்ண முடியாது. அவங்க முடிவு பண்ணிட்டு வரல. அவங்க வந்தா நீங்க எப்படி ஆட் பண்ண முடியும்? அந்த சிவசங்கர் கேள்வி கேட்டார் இல்லையா, அது ஃப்ளோர் டெஸ்ட்ல டிசைட் பண்ணனும். ஃப்ளோர் டெஸ்ட் இல்ல சார், ஃப்ளோர் டெஸ்ட் இல்ல சார், இடைத்தேர்தல்ல எப்படி ஆதரவு தெரிவிச்சு எப்படி பண்ணுவீங்க சொல்றாங்க. அத கேள்வி. அதுதான் ஃப்ளோர் டெஸ்ட் தான் டிசைட் பண்ண முடியும். ஃப்ளோர் டெஸ்டே நடக்காது. அடுத்த ஃப்ளோர் டெஸ்ட்க்கு யார் ஆதரவு? இப்போ 6 மாசம் இருக்கு. 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துல கேவலமான ஆட்சியை தாவேகா நடத்தினாலும் அவங்க வந்து பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதற்காக அவங்க ஆதரவை வந்து வாபஸ் கூட பெறலாம். ஒரு நிமிஷம், நீங்க இடைத்தேர்தல்ல ஏற்கனவே கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்காம இவங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்கனாலே அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அது சட்டமன்றத்துக்குள்ள நடந்த நிகழ்வு. வாபஸ் வாங்க மாட்டீங்க சார், அது சட்டமன்றத்துக்குள்ள நடந்த நிகழ்வு, அது ஃப்ளோர் டெஸ்டுக்கான நிகழ்வு. அது அரசு வந்து நாங்க அவங்க பண்றது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதுங்கிற அந்த பாயிண்ட் தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா பிராக்டிகலா நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எலெக்ஷன் வருது, நீங்க வந்து 4 பேர் வந்து நீங்க ஏற்கனவே ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்காம நீங்க டிஎம்கேக்கு உள்ள வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு வரீங்களேன்னு வைங்களேன், அங்கே மெஜாரிட்டி குறைஞ்சிரும், இருக்கட்டும். மறுபடியும் இந்த சைடு வர்றீங்க, மறுபடியும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அதாவது நீங்கள் ஆதரவு மறுபடியும் போய் நீங்கள் கொடுப்பீங்களா சப்போர்ட்டு? அப்புறம் என்னங்க எப்படி நடக்குது? மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதாவது நீங்க இந்த சைடு வந்துட்டீங்க, வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, மறுபடியும் நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வரல. இல்ல ஆதரவு வாபஸ் பண்றீங்க ஆன் இஷ்யூஸ். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, எலெக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்காம நீங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ண முடியாது. அது ஆப்ஷனே கிடையாது. அப்ப நீங்க வாபஸ் வாங்குறீங்கன்னா 4 இது நீங்க சீட் குறையும், அவங்களோட கவுண்ட் குறையும் போது இந்த சைடு வரீங்க, மறுபடியும் டிஎம்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் 4 சீட் ஜெயிச்சிருங்கன்னு வைங்களேன், மறுபடியும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களால அங்க போக முடியுமா? போக முடியாது. இல்லை, அதுதான் அது அடிப்படையில் மாறுபடுற. நான் வந்து நண்பர் சொல்கிற கேள்வியை நான் வந்து அந்த கேள்வியில் ஒரு அடிப்படை இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் எப்படி பார்க்கணும்னா திருப்பி அதான் நான் வர்றேன். அதாவது வெறும் தேர்தலை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு இருக்க கட்சி அல்ல சிபிஎம், சிபிஐ. இல்ல இல்ல இல்ல, அது ரொம்ப இல்ல, அது பிரதான தேர்தல் தானே. இல்ல மக்களோட அதுதான் சொல்றேன், உங்களுக்கு பிரதான தேர்தல், எங்களுக்கு பிரதான தேர்தல் அல்ல. நாங்க அப்படி பிரதான தேர்தல் நீங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, மாற முடியாது. இல்ல இல்ல இல்ல, நீங்க அது பேச விடுங்க. அதாவது தேர்தல் தான் பிரதானம் சொல்லி நினைச்சிருந்தா நாங்க வேற இடத்துல இருந்திருப்போம். நாங்க வேற இடத்துல இருந்திருப்போம். எங்களுக்கான வாய்ப்புகள் முழுவதையும் நாங்க இப்போ உங்க கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கோமே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பத்திரிகைகள் தலையங்கத்தில் எழுதியிருக்கிறாங்க, இந்த தேர்தலில் எந்த சூழ்நிலையிலும் கரைபடாத கட்சியாக சிபிஎம் இருக்கு. அவங்க கிளியரா அவங்களுடைய பொசிஷனை கிளியர் பண்ணியிருக்காங்கன்றத
பல பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க, எங்களுடைய எதிரி பத்திரிகையை எழுதி பாராட்டியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிடுவோம், சிபிஎம் வந்து தேர்தல் நிலைப்பாட்டில் நாங்கள் என்ன கூட்டணியில் மட்டும்தான் இருந்திருக்கிறோமா? இது தாவேகா விட்டா திமுக அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குதா? பல தேர்தலில் சிபிஎம் தனியாக நின்றுருக்கோம், சில தேர்தலில் சிபிஎம் சிபிஐ சேர்ந்து நின்றுருக்கோம், சில தேர்தலில் எங்கள் தலைமையில் இப்போ நாங்கள் அதுக்கான ஒரு முயற்சி தான். இதனுடைய வளர்ச்சி கட்டத்தில் இடது ஜனநாயக முன்னணி என்கிற முறையில் கேரளா பாணியில் இடதுசாரி கட்சிகள் இங்கே வந்து கட்சிகள் மட்டும்தான் இருக்குதா? ஏராளமான சிறிய இயக்கங்கள் இருக்காங்க, சின்ன சின்ன இயக்கங்கள், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு மிகப்பெரிய பணியில் நாங்கள் வந்து இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் சேர்ந்து ஆப்ஷன் அதுதான், தாவேகா திமுக என்கிற ஆப்ஷன். விஜய் அப்படி சொன்னார், நாங்கள் 2 பேர் தான், மற்றவங்க கூட வேறன்னு சொன்னார். அப்படி நாங்கள் சொல்ல வரல, அப்படி நாங்கள் சொல்ல வரல. ஏன்னா அதனால் வந்து எத்தனையோ ஆப்ஷன் இருக்குது, வருகிற போது நாங்கள் அதை தீர்மானிப்போம். நான் கேள்விகள் வந்து இப்போ திமுகவோட சிபிஎம்க்கு தான் இப்போ கேள்வியாக இருக்குது மறுபடியும். இப்போ இடதுசாரி இயக்கங்களுக்கான கேள்விகள், இப்போ இது வந்து இடதுசாரி இயக்கங்களுக்கான ஒரு கேள்வியா இல்லை திமுக கூட்டணி வெளியே வந்திருக்குங்கிறதுனால இந்த கேள்வி வருது? இல்லை வந்து ஒரு பெரிய மாற்றம் தானே. அதாவது ஒரு 8 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு சீன் கிரியேட் ஆயிடுச்சு. திமுக அவங்கள வந்து அதை வந்து அகாமடேட் பண்ணாங்க. இந்த அணி, அதாவது இந்த சிபிஐ சிபிஎம் விசிகா மற்ற கட்சிகள் இவங்களுடைய விருப்பத்தினால மட்டும் திமுகவோட இல்லை, திமுகவும் அப்படி அகாமடேட் பண்ணுற இடத்துல இருந்தாங்க. ஏன்னா எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் வந்து நடத்தியிருக்கிறோம். என்ன நீங்கள் வந்து எங்களுடைய தோழமை கட்சியாக இருக்கிறீங்க, இப்படி போராட்ட காலத்துக்கு போனீங்கன்னா எப்படின்ற கேள்வி அவங்க எழுப்பவே இல்லை. நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய எல்லா சங்கங்களும் போராட்டங்களை நடத்தினோம், அதெல்லாம் நடந்தது, எந்த கேள்வியும் வரல. அதனால் இப்போ வந்து ஒரு நீண்ட காலமாக இந்த ட்ராவலை பார்த்த பின்னாடி இப்போ இது கேள்வி என்ன அப்படிங்கிறது வருது. அப்போ நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணுவீங்க? கொள்கை பேசுகிறீங்க, ஆனால் யதார்த்தம்னு வர்றபோது தேர்தல் என்ன செய்வீங்க? அதுதான் நான் பதில் சொல்கிறேன். அவர் கேட்டார், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தேர்தல் வருகிற போது நிச்சயமாக நாங்கள் வந்து பேசுவோம். இப்போது எல்லா கட்சிகளும் வந்து மிக தீவிரமாக தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளை ஓராண்டு காலமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த தேர்தலுக்கு முந்தின மாதம் வரைக்கும் போராட்ட காலத்தில் தான் இருந்தோம். ஜனங்களுடைய பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை, பெண்கள் பாதிக்கப்படுகிற பிரச்சனைகள், மீனவர்கள் பாதிக்கப்படுகிற பிரச்சனைகள், அரசு ஊழியர், ஆசிரியர், போக்குவரத்து தொழிலாளி, மின்சார ஊழியர், பக்கமாக இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே கடந்த 2 ஆண்டு காலமாக தேர்தல் பணியை பார்த்தாங்க, நாங்கள் பார்க்கலையே. அப்போ இப்படி தான் நாங்கள் எங்களை ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறோம், தேர்தல் வருகிற போது ஓடி போக மாட்டோம். தேர்தல் வருகிற போது ஒழிக்கிற மாட்டோம், ஓடி போக மாட்டோம். பிரபு ஒரு நிமிஷம் நான் வரேன். ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா சாமுவேல் சார், விசிக ஐயுஎம்எலும் கூட்டணியில் இருந்தார்கள், இப்போது அவர்களும் முதல் இதே தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ அமைச்சரவைக்குள்ளே போயிட்டாங்க. அந்த சூழல் வந்து இடதுசாரி இயக்கங்களுக்கு ஏன் வராமல் இருக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இல்லை, அது வந்து நான் இப்போது, அதாவது அவங்க வந்து ஜோதிடர் மட்டும் சொன்னாங்க, ஜோதிடர் மட்டும். அதை விட கடினமான பிரச்சனை என்பது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற வளாகத்திலேயே அவங்க வந்து சேர்ந்ததை மிக கடுமையாக நாங்கள் எதிர்த்தோம். இது நிறுத்தப்பட வேண்டும், இது எங்களுடைய வார்த்தை. எங்கள் பத்திரிகை அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க விருப்பத்தின் பேரில் என்று வைத்து கொண்டால் கூட இந்த செயல் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஆரோக்கியமானதல்ல, நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொன்னதுனால என்னன்னு சொல்ல, மறுநாள் அது நின்று போச்சு. அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி அதிமுகலேருந்து ஆட்கள் வரல. ஆகவே எப்படிப்பட்ட கடினமான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடினமான முடிவை கூட நாங்கள் தேர்தல் வருகிற போது தாவேகானுடைய வேட்பாளர், நான் என்ன சொல்கிறேன், என்டிஏ அப்போ என்ன ஆகுதுன்னு தெரியலையே. இப்போ அந்த நேரத்தில் வந்து இப்போ வரும் சிபிஎம்னுடைய நிலைப்பாடு எப்படி வரும்? இப்போ தமிழ்நாட்டில் எங்களுடைய மேஜரான ஒரு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்டிஏ என்ன செய்ய போகுது என்பது. இப்போ தமிழ்நாட்டில் என்டிஏ என்பது என்னவா இருக்கு? அந்த கேள்வி அது ரொம்ப, அது வந்து அதாவது இதை விட அது உடஞ்சி போச்சு. அது ட்ரான்ஸ்ஃபர், அந்த கேள்வியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சாமுவேல் சார், ஃபைனல் பாயிண்ட்ஸ். அதான் எங்களுடைய பொசிஷனை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறணும், நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் நான் கேட்டுக்கிற விரும்புகிறேன். இப்போ நடந்த இந்தியா கூட்டணி கூட்டம் அதற்கு உதாரணமாக இருக்குது. ஓகே, இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கலந்து கொண்டிருக்கு. திமுகவுக்கு காங்கிரஸ் மேலே இருக்கிற கசப்புக்கு ஒரு காரணம் இருக்குது, சிபிஎம்முக்கும் ஒரு கசப்பு இருக்குது. அவங்க வந்து கேரளாவில் ஏன் பினராயி விஜயனை கைது பண்ணலை என்று ராகுல் காந்தி கேட்டார். நாங்கள் நினச்சிருந்தா அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்க முடியும். ஆனால் எதன் அடிப்படையில் நாங்கள் போகிறோம்? அதே போல் மேற்கு வங்காளத்தில் திருமதி மம்தா அவர்களால் நாங்கள் பெரிய பாதிப்பை வந்து சந்திச்சிருக்கோம். எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க வந்து மேற்கு வங்காளத்தில், கம்யூனிஸ்ட் தோழர்கள். எதன் அடிப்படையில் மம்தா இருக்க இடத்துக்கு நாங்கள் போகிறோம்? எதன் அடிப்படையில் காங்கிரஸ் இருக்க இடத்துக்கு போகிறோம்? அவங்க கேட்டாங்களே, எப்படி நீங்கள் திமுக இடத்துக்கு போவீங்க, தாவேகான்னு கேட்டாங்களே. எங்களுடைய பொசிஷன் ரொம்ப கிளியரானது. இந்தியாவில் பிஜேபி என்கிற மதவாத அமைப்புக்கு எதிராக எங்களுடைய செயல்பாடு இருக்கும்.
அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினரை மதிப்புமிக்க தலைவர் பினராயி விஜயனை ஏன் கைது பண்ணலை என்று கேட்ட ராகுல் கலந்துக்கிற கூட்டத்துக்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை வந்து இன்றைக்கி போயிருக்கு. அந்த நிலைமை தான் எப்போதுமே மக்களை முன்னிறுத்தி எடுக்கிற முடிவு தான். தேர்தல் வருகிற போது நிச்சயமாக குழப்பமற்ற ஒரு முடிவை நாங்கள் மேற்கொள்வோம்.